ஹாய் கைஸ், கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஓகே, 100 மீட்டர் ப்ளூ ஃப்ளாக் பீச். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஓகே, முட்டுக்காடு போட் ஹவுஸை தாண்டி லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுக்கு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி சொல்கிறது, எல்லாமே காலியாக தான் கிடக்கும். இப்போ என்னடான்னா எல்லாத்தையும் அமௌண்ட் ஆக்கி எல்லாம் இப்போ காசுன்ட்டால். அப்பா டாக்கர் சார் போயிடும் போல். ஞாபகம் இல்லை? அதே தான். இப்போ இதுக்கெல்லாம் காசு ஆக்கிட்டானுங்கடா. அதான் ஃபுல்லாக அந்த பேப்பர் பிளாக் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. காடு மாதிரி கிடக்கும். ஒரு சுடுகாடு வேறு இருந்துச்சு. அதில் சுடுகாடு கோயில் இதோ இதான் கூட்டம். எம்மாவா அவ்வளோவா இருக்கா? இருட்ட விடு. ஓகே, பார்க்கிங் வந்தாச்சு. பார்க்கிங்லேயும் போட்டாச்சு. ஓகே, ஒரு வழியாக பல தடங்கல்களை தாண்டி உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக கேமரா கொண்டு போகிறது 300 ரூபாய் டிக்கெட்டு. இங்கே அப்படி கேமரா கோசம் அங்கே உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது கோப்ரோவுக்கே 300 ரூபா வாங்குறானுங்க. பாருங்கண்ணா, என்ன பார்க்கிங்க்கு ஒரு 20, என்ட்ரி டிக்கெட் ஒரு 20, ஸோ உள்ளே ஒரு 300. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணியாச்சு. பார்க்கலாம் இதுக்கு என்ன 40 வியூஸ் போதா இல்லை 50 வியூஸ் போதா. அதாவது பீச் இன்ஃபர்மேஷன் போர்டு. இல்லையாப்பா? சரி, ரைட்லாம். டவரு, சேஞ்சிங் ரூம், அது மட்டும் என் அடியில் கிடக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பீச் மேனேஜர் ஆஃபீஸ். இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ பீச் மேனேஜர் ஆஃபீஸ். அடுத்து ஃபஸ்ட் எய்ட். அடுத்து ஃபஸ்ட் எய்ட் ஸ்டேஷன், முதலுதவி நிலையம். அதன் பிறகு காப்பாற்றி கொண்டு வர இல்லைடா, முதலுதவி பண்ணுறப்போ முட்டை பாயெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, கேன்டீன் இருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சூப்பரு. அந்த லாஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்னு நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ஓகே, இது ட்ரெஸ்ஸிங் ரூம். அவ்வளோதாங்க, ப்ளூ ஃப்ளாக் பீச். இது முடியுது. ஒருவேளை தெரியலையே, நீ வேற காமெடி பண்ண. ட்ரெஸ்ஸிங் ரூம் தான். அதான் கிங்குன்னா பாத்ரூமு, அது குயின்னு, அது ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓகே, இதுதான் பெண்கள் போகிறது, ஆண்கள் போகிறது. ஓகே, நம்ம ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ப்ளூ ஃப்ளாக் நாங்கள் இங்கே பார்த்தா ஃப்ளாகே இல்லை. இந்த பீச்சுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் போட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வாங்க அங்கே போகலாம். ஓகே, நம்ம பிரிட்ஜு மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு மேலே நடக்கும்போது கொஞ்சம் உஷாராக தான் நடக்கணும். ஏன்னா 2 பாறைக்கு நடுவில் பெரிய பெரிய கேப் இருக்கும். கொஞ்சம் நடக்கும்போது உஷாராக நடங்க. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். தவறி கீழே தண்ணியில் காலை கீழே வச்சிடாதீங்க, வலிக்கு விழ வேண்டியதுதான். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு பீச் வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் இதுலேயும் வந்து ஏறி நின்று பீச்சோட அழகை ரசிங்க.
பீச் வந்தாச்சு. வெற்றிகரமாக விலாகையும் முடிச்சிட்டோம். ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பெசநகர் பீச்சு மெரினா பீச்சில் இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்குது. அங்கங்கே என்ன 2-3 டென்ட் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை.